ஃபைல் ஹேண்ட்லிங்கில் இருக்க பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஐ திங்க் இதுதான் இந்த கோர்ஸோடைய லாஸ்ட் வீடியோஸாக இருக்கும் டியூட்டோரியல்ஸில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்ஸுக்கு தான் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அண்ட் பைனரி ஃபைல்ஸு. டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ்லாம் நம்ம இது பண்ணி வச்சுருப்போம், பிடிஎஃப் ஃபைல் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் ஃபைலுமே, அதை வந்து டெக்ஸ்ட்டெல்லாம் நம்ம போட்டிருப்போம், அதான் டெக்ஸ்ட் ஃபைல். பைனரி ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. பைனரி ஃபைல் அப்படின்னா அது ஃபுல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ பைனரி கோட்னா என்னென்னு ஓரளவுக்கு ப்ரோக்ராமிங் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கம்பைலர்ஸ் டைம்லையுமே உங்களுக்கு பைனரி கோட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பைனரி கோட் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மட்டும்தான் இருக்கும், அது நமக்கு புரியாது, கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் புரியும். ஸோ நம்ம பண்ணுற எல்லா ப்ரோக்ராமுமே கம்பைல் பண்ணி கம்ப்யூட்டருக்கு புரிகிற லாங்குவேஜாக பைனரி கோடாக சேஞ்ச் பண்ணி தான் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். ஸோ கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் பைனரி ஃபைல்ஸு. ஸோ சி ஃபைல் ஆப்ரேஷன்ஸில் ஒரு 6 டைப்ஸ் 6 ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் நம்மளால். இஃப் ஓப்பன் வித் ஆட்ரிபியூட்ஸோட ஓப்பன் பண்ண சொல்லலாம். ஸோ இஃப் ஓப்பன் மட்டும் அப்படின்னு இது பண்ணலாம். இல்லை இஃப் ஸ்கேனு அப்படின்னு இது பண்ணலாம். இஃப் கெட்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை பிரிண்ட்டுன்னு கொடுக்கலாம், புட்ஸ்ன்னு கொடுக்கலாம். அதேமாரி வந்து சீக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதேமாதிரி வந்து இஃப் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 ஃபங்க்ஷன்ஸுமே நம்மளால் பண்ண முடியும். ஃபைல் பாயிண்டர் இன் சி. ஸோ ஃபைல் பாயிண்டர் அப்படின்னா ஃபைல் நேமு, ஃபைல் ஸ்டார் பாயிண்டர் நேம் அப்படின்னு கொடுக்கலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல் ரிட்டர்ன் வேல்யூ, ஆப்ரேஷன் மெத்தட்ஸு இது எல்லாமே நீங்கள் லைட்டாக படித்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும், அதெல்லாம் தேவையே இல்லை. எக்ஸாம்பிள் ஆஃப் த ஓப்பனிங் ஃபைல், இது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், பட்டு இதில் இருக்க ப்ரோக்ராமுக்கான ஃபைல் பார்த்து எந்த எக்ஸாக்டாக இருக்காது. ஸோ ஃபைல் பார்த்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே இந்த இது எடுத்துடணுமா, இது எடுத்துகிட்டு கீழே வந்து அதை போட்டுட்டு நம்ம இப்போது வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் ஃபைல் இஸ் நாட் ஓப்பன்ட் அப்படின்னு நமக்கு வருது. ப்ரோக்ராம் ஆனது த ப்ரோக்ராம் வில் நாட் எக்ஸிட் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ நமக்கு ஃபைல் நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் ஃபைல் நேம் .txt அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபைலுமே க்ரியேட் பண்ணிக்கலாமா நீவா. ஸோ இந்த மெனுவை நம்ம இது பண்ணிப்போம். டிஸ்பிளே உடஞ்சிருக்குங்க இந்த பாதியில், அதனால தான் வச்சு இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து ஒரு நியூவாக ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் .txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது உள்ள பெருசாக எதுவும் தேவைப்படாது, இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு 4 டெக்ஸ்ட்டு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சி ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சி ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பாதி கொண்டு வரோம். ஏன்னா டிஸ்பிளே அது வரைக்கும் உடஞ்சிருக்கு, நம்மளால் பார்த்து கரெக்டாக பண்ண முடியாது, அதனால தான் இந்த இதையே நம்ம ரொம்பவும் இது பண்ணிட்டோம். ஃபைல் நேம்னு கொடுத்துருக்கு, அதனால நம்ம ஃபைல் அப்படின்னு மாற்றிட்டு file.txt அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். த ஃபைல் இஸ் நாட் ஓப்பன் அப்படின்னு வருது திரும்ப. The file is not open, will be not exit 0. One file in read mode. file.txt கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப file.txt கொடுப்போம். file.txt ஓகே கொடுத்துட்டு அகைன் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். திஸ் ஃபைல் நாட் ஓப்பன் தான் இருக்குது. ஸோ ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? அதே தான் வருது, ஃபைல் நாட் ஓப்பனில் தான் இருக்குது.
file.txt கரெக்டாக தான் கொடுக்குறோம், பட் என்னாலும் ஓப்பன் ஆகலையே. இங்கே தான் நம்ம ஸ்லாஷ் வச்சாலே ஃபைல் சஜெக்ஷனில் காட்டும், பட் இப்போ என்னன்னு தெரியல, காட்டலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபைலை வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் தானே சேவ் பண்ணியிருக்கோம். டெஸ்க்டாப் போயிட்டு டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். சரி, சி ப்ரோக்ராமிங்கில் நம்ம வச்சுருக்கோம். சி ப்ரோக்ராமிங்கில் file.txt ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ /file.txt கொடுத்துட்டு அகைன் ரன் பண்ணி பார்ப்போம். ஃபைல் நாட் ஓப்பன் ஆகுது. நீங்கள் எக்ஸாக்டாக விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் மேக்ஸிமம் விண்டோஸில் தான் பண்ணுவீங்க. ஸோ விண்டோஸ் பண்ணும்போது நீங்கள் இங்கே எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைல் ஓப்பன் ஆகும். லினக்ஸ் அப்படின்றதுனால இதில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்னால் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் நான் இருந்தாலுமே அதை காப்பி பண்ணி கொடுத்து பார்க்குறேன். file.txt ஓகே, இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே ஃபுல் பாத் கொடுத்தோடனே நமக்கு வந்து ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா, நமக்கு அந்த எரர் வரல. ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், திரும்ப பாருங்கள். ஸோ ஃபுல் பாத் கொடுத்தோடனே நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு எந்த எரருமே வராமல் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் நான் இதில் ஒரு ஏ மட்டும் எடுத்துகிட்டு சேவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். திரும்ப பாருங்கள், நமக்கு நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். இந்த ஃபைல் இஸ் நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து நேம் மட்டும் கொடுக்கக்கூடாது, ஃபுல் பாத் கொடுக்கணும், ஹோமில் இருந்து கொடுக்கணும். ஸோ நான் இங்கே எப்படி கொடுத்தேன் அப்படின்றத பாருங்கள். இந்த இதில் போய்ட்டு நம்ம இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பாத்து நமக்கு கிடைச்சிடும். அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த file.txt ஃபைலை மட்டும் ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணுறது. ஸோ லினக்ஸ் சிஸ்டம் இது. விண்டோஸ்லேயுமே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. விண்டோஸ்லுமே இந்த மாதிரி மேலே இந்த அட்ரஸ் பாரில் போய்ட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் வரும். இதே போல் காப்பி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபைல் ஓப்பனிங், ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிரியேட் ஏ ஃபைல் இன் சி. ஓகேவா, ஃபைல் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமே உங்களுக்கு சொல்லித்தரல என்னென்னு. மெயின் ஃபங்க்ஷன் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஸோ இதில் வந்து file.fptr அப்படின்ற ஒரு பாயிண்டர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். fptr என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபைல் ஓப்பன் ஆகுதா, ஃபைல் ஓப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகுது. ஸோ இந்த ஃபைல் ஓப்பனுக்கு நம்ம வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்குறோம், ஆர் அப்படின்றது. ஆர் அப்படின்னா ரீட் அப்படின்ற பர்மிஷன். ஸோ நம்ம ஃபைல் ஓப்பன் ஃபங்க்ஷன் பார்க்கும் போதே நம்ம நிறையா பிடிஎஃப்லேயே சொல்லியிருப்போம், நிறைய மெத்தட்ஸ் பற்றி சொல்லியிருப்போம். இங்கே பாருங்கள், ஓப்பனிங் மாடியூல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக உங்களுக்கு படித்தாலுமே தெரியும். ஸோ ஆர் அப்படின்றது அந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான பர்மிஷனை கொடுக்கறதுக்காக ஆர் அப்படின்ற பேராமீட்டர்ஸ் அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் கண்டிஷன் செக் பண்ணது fptr ஈக்குவல் நல் ஒன்றுமே இல்லை அப்படின்னா த ஃபைல் இஸ் நாட் ஓப்பன் அப்படின்ற இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். இல்லை அப்படின்னா ரிட்டன் 0 கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் ஓப்பன் பண்ணுறோமா, ஃபைல் ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி நமக்கு ரிட்டன் 0 கொடுத்தது அப்படின்னா எம்டியாக வரும். இல்லை அப்படின்னா இந்த மெசேஜ், இந்த ஃபைல் நாட் ஓப்பன் அப்படின்ற இந்த மெசேஜ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. இதுதான் வந்து ஃபைல் ஓப்பன் ப்ரோக்ராமு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா கிரியேட் எ ஃபைல். ஓகே, ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ரோக்ராமு. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செலக்ட் ஆல் வி மேலே போய்ட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு
பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஃபைல் க்ரியேட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு எரர் எஸ் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் சரியாக ஒர்க் ஆக மாட்டேது. அதனால் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணும்போது எஸ் வந்துடுது. த ஃபைல் இஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ எந்த இடத்துல ஃபைல் க்ரியேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான file.txt அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு பழைய ப்ரோக்ராம் நியூ ப்ரோக்ராம் ரெண்டுமே இருக்கா? ஓகே, பழைய ப்ரோக்ராம் வந்து அந்த ப்ரோக்ராம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து க்ரியேட் பண்ணாது. ஸோ இருக்கிற ஃபைலே அப்படியே விட்டுடும். ஸோ அதனால் நம்ம F1ன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஃபைல் 1ன்னு போட்டுட்டு இப்போ அகைன் ரன் பண்ணலாம். இப்போ வந்து ரிட்டர்ன் 0க்கு கீழே நமக்கு வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. போட்டு இப்போது நம்ம அகைன் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணால் the ஃபைல் இஸ் கிரியேட்டட்னு வந்துடுச்சு. ஆனால் இது எங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்ற கரெக்டான பாத் நமக்கு இதில் கொடுக்கல நம்ம. ஸோ நம்ம கரெக்டான பாத் கொடுக்கணும். ஸோ கரெக்டான பாத் கொடுத்துக்கலாமா? நம்ம ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸில் இருக்குமா? இந்த பாத்தில் நம்ம வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவோம் ஃபைலை. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பாத்தை ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைல் 1.txt இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஃபைல் 1.txt அப்படின்ற ஃபைல் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. பாத் மட்டும் கரெக்டாக பார்த்து ஃபுல் பாத் கொடுங்க. ஸோ ஃபுல் பாத் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஃபைல் க்ரியேட் ஆகிடும். இஃப் ஓப்பனில் இந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். இந்த ஃபைல் இல்லை அப்படின்னா இன்ஸ்டில் தான் இந்த ஃபைல் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒருவேளை இந்த ஃபைல் இங்கே க்ரியேட் ஆகலை அப்படின்னா இந்த ஃபைல் இஸ் நாட் ஓப்பன்ட் அப்படின்ற இந்த ஒரு லைன் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபைல் க்ரியேட் ஃபங்க்ஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக புரியும். ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸும் ஒரு ஃபைலில் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் பேசிக்காக ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்லாம் இதுதான். ஸோ இதே உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். இதோட இந்த கோர்ஸில் நம்ம எண்ட் ஆஃப் த பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். டாடா பாய்.